நாளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க்கை வளமான ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமரளி என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனை எடுத்து பாருங்க. குரு சுக்கரன் ஜோதிட டிவில முருகான் தான் இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட் முருகனுடைய காது செவிக்கு போகுங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு கருமாவை பிறந்துடும். அந்த கருமாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், அதுக்கான பயிற்சியை தான் நம்ம இப்ப கொடுக்க போறோம். குரு பகவான் வக்ர கால கிரக பயிற்சி ஜூலை மாசம் 27ஆம் தேதி 138 நாள் அவர் வக்ரத்துல தான் இருப்பார். இதனால் வரைக்கும் டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ர பயிற்சி சொல்லுவாங்க. இதுக்கு நான் இன்னொரு பழமொழி சொல்றேன். இது வந்து வக்ரம் இல்ல, இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். எப்படி ஒரு விஷயத்த எத்தனை பேருக்கு தொழிலா, வேலையா, வருமானமா, படிப்பா, கல்வியா, கடனா, பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ, உங்க வீடியோ மட்டும் பாருங்க. அதுக்கான ஒரு முடிவு எடுக்க முடியும் இந்த வீடியோவுல. எல்லாம் சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார். நான் இப்படி சொல்ல மாட்டேன். குரு பார்க்க யார் தடுப்பார்? குருவுடைய பார்வையில, குருவுடைய சொந்த வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. அந்த குரு பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துல போகும்போது என்னென்ன பலன், அதுக்கான ஒரு பதிவு நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன் இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு மாற்றமாக இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு எப்படி இந்த சனி பகவான் வக்ர காலம், உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு இதுல இருக்குது. தயவு செய்து சொல்றேன், இந்த 2 விஷயமும் உங்க ஜாதகத்துல இருக்க மட்டும் நீங்க பாத்துக்கங்க. ஒண்ணு, குரு பகவான் நல்ல ஒரு இடத்துல இருக்காரா. அடுத்து சனி பகவான் விதி ஜாதகத்திலேயே வக்ரமா இருக்கிறாரா. வக்ரமா இருந்து இந்த குருவுடைய பார்வையில அவர் இருக்கிறாரா. லக்னாதிபதி கெட்டு போகாம நல்ல பலமா இருக்காரா. இதை மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ள வாங்க. உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி நேரமாக இந்த பயிற்சி கண்டிப்பா இருக்கும். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலச்சக்கரத்தின் 5வது ராசி தான் அந்த சிம்மராசி. எப்போதுமே பாருங்க, சிம்மராசிக்காரங்க இதுலயுமே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை நிறைய இருக்கும். தன்மானத்தோட இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க. எத்தனை பேர் சிம்மராசின்னு நீங்க எடுத்து பார்த்துங்க. இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின்வாங்காத குணம். குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே குணம். தன்னுடைய குழந்தைகள், குடும்பம், ரொம்ப குடும்பத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரே குணம் கொண்ட ஒரே ராசினா சிம்மம் மட்டும்தான். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி நீங்க தான் பார்க்கணும் இந்த வீடியோவை. எப்படி இந்த வீடியோ மிகப்பெரிய உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி முதல் படியா நீங்க எடுத்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பா முடியும். ஏன்னா எல்லாருமே அஷ்டமசனி சொல்லி கடகராசி, அது இந்த சிம்ம ராசியை பொறுத்து அப்படியே படுத்துறாங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது யாரா சிம்மம் தான். நீங்க கேட்டு பாருங்க, எத்தனை பேர் சிம்ம ராசியா இருந்தாலும் சரி, ஜாதகத்துல, அதாவது உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி மறைஞ்சு போய் இருந்து சனி பகவான் கெட்டு போய் இருந்தால், குருவுடைய பார்வை இல்லாம சனி பகவான் இருந்திருந்தால் கண்டிப்பா பயங்கரமான ஒரு கண்டத்தையே பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. நான் சிம்மத்துக்கு இப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடம், உங்களுக்கு வேலையை காட்டுறது சனி பகவான் தான். கடனை காட்டுறது சனி தான், பகையை காட்டுறது சனி தான், எதிரியை காட்டுறது சனி தான், வழக்க காட்டுறது சனி தான். உங்களுக்கு நீங்க எதிரி இல்லாம வாழலாம் சனி தான் பகவான் தான் அதிபதி. உங்களை மனைவியை காட்டுறது அவர் தான், கணவனை காட்டுறது அவர் தான், நண்பர்களை காட்டுறது அவர் தான், கூட்டாளியை காட்டுறது தான், பொதுமக்கள் ஒரு நல்ல பேரை காட்டுறது அவர் தான், படிப்பு கல்வியை காட்டுறது அவர் தான். இது போய் 8ஆம் இடத்துல போய் இருக்கும்போது அங்கே எல்லாமே இங்க ஒரு மந்தமா இருந்துச்சா இதுல கேட்டு பாருங்க. சிம்ம எதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க. அஷ்டம சனி என்ன செஞ்சுச்சு, இப்படிதான் கேட்கணும். எப்படி கேட்கணும்? அஷ்டம சனி என்ன செஞ்சுச்சு, இதுதான் செஞ்சுச்சு அப்படிம்பாங்க. எப்படி இதான் நீங்க அப்படியே என் லைஃப் அப்படியே புரட்டி போட்டுச்சுன்னு சொன்னவங்க பல பேர். நான் இப்படி இருந்தவன், நான் இப்படி ஏன் ஆனேன்னு எனக்கே தெரியல, நான் நல்லா இருந்த மனுஷன், நான் இந்த அளவுக்கு நான் போயிட்டேன். அது மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? அவங்க எல்லாத்துக்கும் இப்ப ரிலீஃபுங்க. ஆனா ஜாதகத்துல குரு பகவான் பார்க்கணும். வக்கரமான சனி உங்க ஜாதகத்துலயும் சனி வக்கரமா இருக்கணும். இந்த குருவும் பார்த்துட்டா இப்ப இந்த வக்கர சனி அறவே உங்களை அசைக்காது. நல்ல ஒரு யோகம். அதான் சொல்லல,
குரு பார்க்க யார் தடுப்பார், சனி கொடுக்க யார் தடுப்பார்னு சொன்னாங்க. நான் சொல்லுவேன் குரு பார்க்க யார் தடுப்பார். அந்த அளவுக்கு யோகம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நட்பு கிரகம் குரு பகவான். நான் ஏன் குரு பார்க்கணும் ஜாதகத்தை பொங்கலை போ நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். உங்க ஜாதத்துல இப்ப எந்த ஒரு கெட்டதும் வராது. நீங்க என்னைக்கு நமக்கு மட்டும்தான் கர்மா தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு கர்மால நம்ம பிறந்திருக்கோம். ஒண்ணு கிடையாது. இப்ப பரிகாரம் எது பண்ணாலும் உடனே நடக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப எந்த கோயிலும் நீங்க பரிகாரம் பண்ணி பாருங்க, அந்த கெட்டதை நீங்க எண்டு காடு போட்டுக்கலாம். அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நான் இப்போ ஒன்றும் இல்லைங்க, வேலை நிரந்தரமா கிடைக்கும். உங்களுக்கு வேலை நிரந்தரமா வந்து சனி வக்ர கால அபிஷேகம் கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? கரெக்டா அக்யூரேட்டா டைம் சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டா அக்யூரேட்டா உங்களுக்கு சொல்லணும்னா இந்த டேட் நான் சொல்றேன். கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 10 இல்லைன்னா 19. எப்படி? ஆகஸ்ட் மாசம் 10 இல்ல 19. ஒண்ணு வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் உள்ளவங்க 19 எடுத்துக்கோங்க. வேலை கிடைக்காதவங்க ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வேலை தேடி வரும். ஒரே விஷயம் தான். ஏன் ஆகஸ்ட் 10 சொல்றேன்? என்ன காரணம்? சொன்ன சனிபவன் போகக்கூடிய நட்சத்திரம், சுயசாரம் வாங்கக்கூடிய நாள் ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி. உத்தரட்டாதில என்னைக்கு போறாரோ அங்கே வேலை, அவர் சொந்த காலில் போய் நின்று இருந்து நேரம் 2ஆம் இடத்தை பார்த்தாவே கண்டிப்பா காசு பணம் வந்துச்சுன்னு அர்த்தம். அப்ப வேலை எப்ப கிடைக்கும்? ஆகஸ்ட் 10ஆம் தேதி. இதை வச்சு நான் சொன்னேன் தெரியுதா? சனிபவன் சுயசாரம் வாங்குற உங்களுக்கு யாரு? 6க்கும் 7க்கும் அவர் தான், வேலைக்கு அவர் தான் அதிபதி. இது எல்லாமே சாதகமா ஆகஸ்ட் 10ஆம் தேதி நீங்க எத்தனை கம்பெனி, 10 கம்பெனியோ 20 கம்பெனியோ 30 கம்பெனி, எந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்து பாருங்க. உங்களை வாண்டடா உங்க திறமைக்கான வேலையை இப்போ கொடுப்பாங்க பாருங்க. ஆனா ஜாதக தசாபதி நல்லா இருக்கும். அடுத்து ப்ரமோஷன் சொன்னல, ஏதோ ப்ரமோஷன் கிடைக்கும் சொல்றீங்க. 2க்கும் 11 கூடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். புதனுடைய நட்சத்திரத்துல யாருங்க போறது? யாரு போறது? இங்க குரு போறாரு ராஜா. சொல்ற நட்பு கிரகமான குரு பகவான் 12ஆம் இடத்துல. வெளிநாடு வெளியூர்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோஷனுக்கு போறது யாருன்னா சிம்ம ராசியா வேலை செய்யும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் 6ஆம் இடத்த வேலைஸ்தானத்தை பார்ப்பதால் இங்க உள்ளூரா இருந்தாலும் சரி வெளியூரா இருந்தாலும் சரி ப்ரமோஷன் உங்க வீட்டை தேடி வரும்னு சொல்லுங்க. இது ஜாதகத்துல நான் சொன்ன விஷயம் கரெக்டா இருக்க மட்டும் பாருங்க. சனி வக்கரமா இருந்து குரு பாக்குறாரா? இது நம்ம ஏன் சொல்றோம்? நமக்கு நிறைய அதிக ஜாதகம் கொடுத்து சிம்ம ராசிக்காரங்க இப்ப அடிக்கும் பாருங்க ஜாக்பட். வேலை தொழில் உத்தியோகத்துல சொல்றேன். கடனே இருக்காதுங்க. எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் அந்த கடனுக்கு பதில் சொல்லி இப்ப கடனை அடைச்சு நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. நகை வாங்கணும், நீங்க வாங்கிதான் ஆகணும். நகை பணத்துல நான் ஒண்ணு நகை மூலமா வரும், இல்ல இடம் மூலமா வரும், இல்ல பூமி மூலமா வரும், இல்ல பூர்வீக சொத்து மூலமாவும் இருக்கு பணம் வரும். விற்க முடியாத இடம் வித்து போன்னு சொல்லிடுங்க. எத்தனை பேர் உங்க சிம்மராசி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட்டாளி யாரா இருந்தாலும் சரி தைரியமா சொல்லுங்க. அதுக்கான நேரம் இப்ப நெருங்குது. வக்ர காலம் பாத்துங்க. காதல் திருமணம் நடக்கலாம், திருமணம் நடந்துன்னு சொல்லுங்க. காதல் திருமணத்துக்கு எந்த ஒரு தடங்களும் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா காதல் திருமணம் நடக்கும், 2வது திருமணம் நடக்கும். திருமண தடை, மனைவி கணவனுக்குள்ள மன வருத்தம், திருமணம் நடக்காத திருமணம் நடந்து போகும் இந்த வக்ர சனியில. ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 19ஆம் தேதிக்குள்ள இந்த விஷயம் நடக்கும்னு சொல்லுங்க. அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. உடம்பு ஆரோக்கியம் நிறைய பேர் உடம்பு ஆப்ரேஷன் பண்ணிருப்பீங்க. உடம்புல உள்ள மருத்துவ செலவு வரை செலவு வராது. நல்ல ஒரு மாற்றம் வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கிதான் ஆகணும். அதுலதான் காசு பணத்தை போட்டாகணும். இல்லை வெளிநாடு போகணும், இல்லை வீடு, இடம், பூமி, வண்டி வாங்கணும். சொத்து சார்ந்த விஷயம் வாங்கி ஆகணும். ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் உங்க லைஃப்ல நடந்துன்னு சொல்லுங்க. நான் ஏன் டேட்டு போட்டு சொல்றேன் தெரியுமா? இந்த கிரகம் நட்சத்திரத்தை போகும்போது இந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுங்கிறத டேட்டை சொல்லி உங்களுக்கு சொல்றேன். அது ஜாதகத்துல தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிங்க, மாறாது. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் அஷ்டம சனியாவது எந்த சனியாவது இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. தொழில லாபம் இருக்கும். நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு சனிபம் நல்லா வர மட்டும் இருந்து பார்த்துட்டு மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஐடி ஃபீல்டு, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது எல்லாமே நல்லா இருக்கும். இரும்பு சார்ந்த நெருப்பு சார்ந்த நல்லா இருக்கும். இதையும் தாண்டி திருமண வாழ்க்கை கணவன்கள் ஒற்றுமே சூப்பரா இருக்கும். கவலையப்பட வேணாம். புதுசா தொழில் பண்ணக்கூடிய போது ஜாதக சாப்பிட்டு தொழில் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றம் நல்லா இருக்கும். மெயினா லாட்ரி எடுக்கிறவங்க ஆகஸ்ட் மாசம் 10 எடுங்க, இல்ல 19க்கு அப்புறம் எடுங்க. உங்களுக்கு எந்த கிரகம் கிரகம் பார்த்துக்கிட்டு எடுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் 100க்கு 100%. சிம்ம ராசி செம்ம சூப்பரா வேலை செய்யும் இந்த அஷ்டம சனியில. நான் சொன்ன விபரீத ராஜயோகம் 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்தை அது பார்க்குது. யாருடைய சாரம்? சுயசாரம் வாங்கி பார்க்குது. அது எல்லாமே புதனுடைய சாரத்தை வாங்கி இப்ப ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்குள்ள பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப பணம் வரப்போதுன்னு அர்த்தம். ஜூலை 23 புதன் வக்ர நிவர்த்தி. அப்ப ஜூலை 23க்கு அப்புறம் புதன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டா அவர் சாரத்தை வாங்கி நேரம் 2ஆம் இடத்தை பார்க்கறா. இங்க பணம் வரப்போதுன்னு அர்த்தம். ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். இதாங்க விஷயம். உங்க மேல எந்த கேஸ் தான் நீங்க நடத்தி பாருங்க, சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியத்தை கவலைப்பாதீங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா தாராளமாக கிடைக்கும். ஏன்னா வக்ர பிச்சு உங்களுக்கு எதுவுமே கெட்டது நடக்காது. பொதுவாக சனி போன 8ஆம் இடத்துல வக்ரம் மாறுது நல்லது. இது அப்படி எடுத்துக்கணும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு.
நிறைய ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலமான நேரம் கண்டிப்பா இருக்கு. திடீர் யோகங்கள் நிறைய இருக்கு. இப்ப ஜாதகத்தில் நிறைய பேர் இந்த திசா மெயினாக உங்க ஜாதக திசாபதியை பார்க்காம நீங்க பலன் எடுத்துறீங்க, நல்ல ஒரு மாற்றம் இந்த வக்ர காலம் கண்டிப்பா வேலை செய்யும். இப்ப நட்சத்திரத்துக்கு பெறுமா, முதல் நட்சத்திரம் என்ன மக நட்சத்திரம் பிறந்தவங்க. நீங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும், பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கு. எத்தனை பேர் மகத்துல பிறந்தாலும் அவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க. ஞாபக சக்தி நிறைய இருக்குங்க, திறமையான குணம் நிறைய இருக்கு, அறிவு நிறைய இருக்கும். இவங்களுடைய மூளையை பாருங்க, பயங்கரமா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தனிமையை விரும்புவாங்க, தன்மானத்தை போவாங்க. இவங்களுடைய வழி தனி வழியா இருக்கும் பாருங்க. எத்தனை பேர் மகத்துல பிறந்தாலும் சரி. இப்ப பாருங்க, நல்ல விஷயம், நல்ல காரியம், வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எதுலையும் கவலைப்படாம போய்கிட்டே இருங்க, எல்லாமே உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். கவலைப்படாம இருங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், இடமாற்றம் எல்லாமே நிறைய விஷயம் இருக்கும். இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இப்ப கேது சுயசாரம் வாங்கியிருக்காரு, அதெல்லாம் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. இதை விட்டுறக்கூடாது, நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அடுத்து பூரணத்தில் பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியே ரொம்ப சிந்திப்பீங்க. எத்தனை பேர் பூரத்துல பிறந்தாலும் சரி, குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் நிறைய இருக்கும். உங்களுடைய நட்சத்திர அதிபதி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மாசம் சும்மா டல்லா இருப்பார். ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 19க்கு அப்புறம் லாபம் நல்லா இருக்கும். வேலை இடம் மாறுவீங்க, தொழில் மாற்றம் வரும், படிப்புகள் நல்லா இருக்கும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, நிறைய நல்ல விஷயமா வந்துகிட்டே இருக்கும். பார்த்துக்கணும். யாரு பூரத்துல பிறந்தவங்க ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயம் காத்திருக்கு. எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. இடமா, வீடா, வண்டியா, வாகனமா, சொத்தா எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருங்க, அதனால சொல்றேன். அடுத்து பூரத்துக்கு அப்புறம் உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், பொய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது, யார்கிட்டையும் கை கட்டி நீங்க நிக்க முடியாது. ஏன்னா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், திறமை எல்லாம் நிறைய இருக்கும். யார் இந்த உத்திரத்துல பிறந்தவங்க. உத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இப்ப நல்ல நேரம் நெருங்கி வருது, மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்படி நல்ல நேரம் நெருங்கி வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. யார் உத்திரத்துல எத்தனை பேர் பிறந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றம், நல்ல கிரகமைப்பு நல்லா இருக்கு. இதை விட்டுறக்கூடாது. உத்திரத்துல பிறந்தவங்க சொல்றேன். இந்த சனி வக்ரகால பயிற்சி மிகப்பெரிய ஒரு லைஃப்ல உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குதுங்க. இப்போ சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே சொல்றேன். ஆவணி மாசம் சூரியன் வந்துட்டா ஒரு தலைமை உறுப்பு, வண்டி, வாகனம், பூமி, சொத்து எல்லாமே நடக்கும். ஏன்னா ஒரு மாசம் இந்த ஆடி மாசம் ஃபுல்லா செலவை கொடுக்கும். ஆகஸ்ட் 19க்கு அப்புறம் பாருங்க வருமானத்தை கொடுக்கும். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மருத்துவ செலவு வராது, விரைய செலவு வராது, வண்டி வாங்குவீங்க, சுப வீட்டுல நல்ல காரியம், நல்ல விஷயம் நடக்கும், திடீர் யோகம் வரும், எல்லாமே தேடி வரும். பார்த்து வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால கிரக பயிற்சி சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.